அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் பாடத்திலிருந்து மொத்தம் முக்கியமான 75 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50 வினாவாகவும் அடுத்து ஒரு 25 வினாவும் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். ஒன்றாவது வினா, திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற நிறுவனமாகும். திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் என்ற நிறுவனமாகும். இரண்டாவது வினா, இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் ஹெலன் கெல்லர். இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யாருன்னா ஹெலன் கெல்லர். மூன்றாவது வினா, ரைசோபியம் பாக்டீரியங்கள் லெக்கும் தாவரங்கள்ல வேர்முண்டுகள்ல தோன்றி நைட்ரஜனை நிலைப்படுத்துகின்றன. ரைசோபியம் பாக்டீரியாக்கள் பணி என்னன்னா, லெக்கும் தாவரத்தோட வேர்முண்டுகள்ல தோன்றி நைட்ரஜனை நிலைநிறுத்துவதுதான் அதோட முக்கியமான வேலையாகும். நாலாவதுனா, நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியா எதுனா சூடோமோனஸ் பாக்டீரியாக்கள். நைட்ரேட்டை வெளியேற்றும் பாக்டீரியா எதுனா சூடோமோனஸ் பாக்டீரியா. அடுத்த அஞ்சாவது வினா, 1 கிலோகிராம் தேனில் எவ்வளவு ஆற்றல் உள்ளதுன்னா 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. 1 கிலோகிராம் தேனில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. ஆறாவது வினா, இந்திய தேனியின் பெயர் என்ன? ஏபிஸ் இண்டிகா. இந்திய தேனியோட பெயர் ஏபிஸ் இண்டிகா. அடுத்து ஏழாவது வினா, ஓலரிகல்ச்சர் என்பது என்ன? காய்கறி வளர்ப்பு அல்லது காய்கறி பண்ணைக்கு பேரு ஓலரிகல்ச்சர் என்ற பெயர். எட்டாவது வினா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்றுனா 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 18. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2016 பிப்ரவரி 18. 19வது வினா, 9வது வினா, அகத்திக்கீரை அறிவியல் பெயர் என்ன? செஸ்பானியா ஸ்பீசியோசா. அகத்தியோட அறிவியல் பெயர் என்ன? செஸ்பானியா ஸ்பீசியோசா. 10வது வினா, உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்று மார்ச் 24. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. 11வது வினா, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? கல்லீரல். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல். 12வது வினா, வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டாக்டர் பங்க். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது யாருன்னா டாக்டர் பங்க். 13வது வினா, வெள்ளக்கரா என்ற ஞாபக மறதி நோய் ஏற்பட காரணமான விட்டமின் இது? வைட்டமின் B3 நியாசின். ஒரு தேர்வுல இந்த வெள்ளக்கராங்கிற வார்த்தையை கொடுக்காம ஞாபக மறதி நோயை ஏற்படுத்தக்கூடிய விட்டமின் எதுன்னு கொடுத்துட்டு விட்டமின் B3 நியாசின் என்று கேட்டிருந்தாங்க. இது ஒரு டெட் தேர்வுல வந்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது. 14வது வினா, சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெஃப்ரான். சிறுநீரகத்தோட அடிப்படை அலகு நெஃப்ரான். நரம்போட அலகு நியூரான். அதை பார்த்துங்க, நரம்பின் செயலழகு என்னன்னா நியூரான். ஆனா சிறுநீரகத்தோட அடிப்படை அலகு நெஃப்ரான். 15வது வினா, ஒரு விண்ணியல் ஆரம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3.26 ஒளி ஆண்டுகள். ஒரு விண்ணியல் ஆரம் 3.26 ஒளி ஆண்டுகள். 16வது வினா, பூமியில ஒரு மனிதனோட நிறை 50 கிலோகிராம். m=50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? எடை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா W=m×g. W=m×g. அப்ப அந்த 50 கிலோகிராம் 50 இன்ட்டு 9.8 அதாவது புவியீர்ப்பு விசை அதோட பெருக்கணும்னா 490 நியூட்டன் என்பது விடையாகும். அடுத்தது 17வது ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி பிக்னோமீட்டர்.
ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி பிக்னோமீட்டர். 18வது அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னா பாஸ்கல் என்பது ஆகும். அடுத்து 19வது மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு ஆம்பியர். 20வது மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கூலும் அல்லது வோல்ட். மின்னியக்கு விசையின் எஸ்ஐ அலகு 2 இருக்கு. ஜூல் பெர் கூலும் 1 அல்லது வோல்ட் 2 இருக்கு. 21வது இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் எவ்வளவு? 50 ஹெர்ட்ஸ். ஒரு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் வீடுகளில் பயன்படக்கூடிய மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். அடுத்து 22வது மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடுவதும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாடுனால வோல்ட் பேரு, அதனால வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவுது. 23வது காந்தபாயத்தின் அலகு வெபர். காந்தபாயத்தோட அலகு வெபர். 24வது மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். அதை ஒயர்ஸ்டட்னு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா கிறிஸ்டியன் அயர்ஸ்டட். 25வது மின்னியற்றி விதி எது? பிளெமிங்கோட இந்த வழக்கை விதி தான் மின்னியற்றி விதி எனப்படும். மின்னியற்றி விதி எதுன்னா பிளெமிங்கோட வழக்கை விதி. 26வது ஒளியியலின் தந்தை யார்? நரீந்தர் கபானி என்ற இந்திய இயற்பியல் அறிஞர் தான் ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஒளியியலின் தந்தை நரீந்தர் கபானி, இந்திய இயற்பியல் அறிஞர். 27வது வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கெல்வின். வெப்ப ஏற்பு திறன் எஸ்ஐ அலகு ஜூல் பெர் கெல்வின். அடுத்து 28வது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு கெல்வின். 29வது நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் பெர் கிலோகிராம் சென்டிகிரேட். நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் பெர் கிலோகிராம் சென்டிகிரேட். 30வது செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸில் இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம காதால கேட்க முடியும். செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இது மனித செவியுணர்வு ஒளின்னு கொடுத்துருக்கணும். அடுத்து 31வது யுரேனஸ் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? 17 மணி நேரம். யுரேனஸ் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்னா 17 மணி நேரம். 32வது நீரில் மிதக்கும் கோள் எது? சனி என்ற வாயுக்கோள். இந்த சனிக்கோள் ரொம்ப லேசான, காற்றை விட லேசான கோள், அதனால தண்ணியில இது மிதக்கும் கோள் ஆகும். மேலும் இது மஞ்சள் நிறத்துல காணப்படும். இதை சுத்தி நிறைய வளையங்கள், நீல நிற வளையங்கள் காணப்படக்கூடிய கோள் இந்த சனிக்கோள் ஆகும். 33வது சூரிய மண்டலத்தில் கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். இதுல எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுனா ட்ரைட்டான். சூரிய மண்டலத்துல கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு எதுனா ட்ரைட்டான். அடுத்து 34வது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்கும் ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் நிகழ்வு பிரௌனியன் இயக்கம்னு பேரு. இந்த கலரை இதை பார்த்துங்க. இது எப்படி இயங்குதுன்னா அங்கும் இங்கும் போகுது. ஸோ இதை மாரி கூழ்மத்துகளை கண்ணாடியில் வச்சு, அதாவது நுண்ணோக்கி வழியாக பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், இது ஒரு இடத்துல இல்லாமல் அங்கும் இங்கும் மூளைக்கு மூளை போகும். இதுதான் பிரௌனியன் இயக்கம் என்று பெயர். அடுத்து 35வது புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் யுகோவா விசை எனப்படும். புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையோட பெயர் யுகோவா விசை. அடுத்து 36வது ஆக்சிஜனின் அணு எண் என்ன? 8. ஆக்சிஜனின் அணு எண் 8. அடுத்து 37வது தக்காளியில காணப்படக்கூடிய அமிலம் எது? ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில காணப்படும் அமிலம் எதுனா ஆக்சாலிக் அமிலம். சில நேரத்துல உங்க சட்டையில துரு பட்டு அந்த கரை இருந்ததுன்னா ஒரு தக்காளி பழத்தை அதுல புழிஞ்சு ஒரு நிமிஷம் அதை ஊற வச்சு அலம்புனீங்கன்னா அந்த துருவோட கரை போயிடும். ஏன்னா அந்த ஆக்சாலிக் அமிலம் அதை கரைச்சி எடுத்துரும். தக்காளியில் காணப்படும் அமிலம் எதுனா ஆக்சாலிக் அமிலம்.
38வது எறும்பு அல்லது தேனீயின் கொடுக்குகளில் காணப்படக்கூடிய அமிலம் இது பார்மிக் அமிலம். இந்த செவ்வெரும்பு இல்லை தேனி எல்லாம் கொட்டுனதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஃபார்மிக் அமிலம் நம்ம உடம்புல உள்ளார போகும்போது அங்கே ஏற்படக்கூடிய அலர்ஜி தான் நம்மளுக்கு அந்த வலிக்கு காரணம். அடுத்து 39வது அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் இது வெள்ளி மற்றும் தாமிரம். அமிலத்தோட வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம் எதுனா வெள்ளி மற்றும் தாமிரம். பாக்கி எல்லாம் அமிலத்தோட வினைபுரிந்துனா ஹைட்ரஜனை வெளியேற்றும். இது ரெண்டு தான் ஹைட்ரஜனை வெளியேற்றாத உலோகம். அடுத்த 40வது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு லிட்மஸாக மாற்றுவது எது? நம்ம அமிலம். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அமிலம். 41வது கடின நீரை மென்னீராக்க மாற்ற பயன்படும் வேதிப்பொருள் இது சலவை சோடா. அதோட அறிவியல் பேர் சோடியம் கார்பனேட். கடின நீரை மின்னீராக மாற்ற பயன்படும் வேதிப்பொருள் சலவை சோடா அல்லது சோடியம் கார்பனேட். 42வது 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை பேர் என்னன்னா ராஜ திராவகம். இதுலதான் தங்கம் கரையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை ராஜ திராவகம். இந்த வினாவும் அடிக்கடி தேர்வுல கேட்டிருக்காங்க. 43வது வைரத்துல அணுக்களால நோய் தொடர்ச்சியா எப்படி இருக்கும்னா நான்முகி வடிவில் அமைந்திருக்கும். வைரத்துல அணுக்கள்லாம் எப்படி இருக்கும்னா தொடர்ச்சியா நான்முகி வடிவில் அமைஞ்சிருக்கும். அதனாலதான் அது கடினத்தன்மையோட இருக்கு. 44வது நவீன கரிம வேதியியலின் தந்தை யார்? வெட்ரி ஹோலர். நவீன கரிம வேதியியலின் தந்தை யாருன்னா வெட்ரி ஹோலர். 45வது கார்பனின் இணைதிறன் 4. கார்பனோட இணைதிறன் 4. ஏன்னா அந்த மீத்தேன்ல பாத்தீங்கன்னா கார்பனை சுத்தி 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 இணைதிறன். அதனால 4 ஹைட்ரஜன் இருக்குதுன்னா 4 அங்க இணைதிறன் கண்டுபிடிச்சிடலாம். 46வது மயக்கம் மூட்டும் வேதிப்பொருட்கள் நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், ஈத்தர் இதெல்லாம் மயக்கம் மூட்டும் வேதிப்பொருட்கள் ஆகும். நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃபார்ம், ஈத்தர் இதெல்லாம் மயக்கமூட்டும் வேதிப்பொருள்கள் எனப்படும். அடுத்து 47வது அமில நீக்கியவை மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் அமில நீக்கின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அமில நீக்கினா சில நேரத்தில் நம்மளுக்கு வயிற்றுல அமிலத்தன்மை ஏற்பட்டதுன்னா நெஞ்செரிச்சல் அல்லது ஒரு மாதிரியா ஏப்பம்லாம் வருது. ஸோ அது போன்ற நேரங்களில் ஒரு விதமான பால்மம் தருவாங்க. அதை நம்ம சாப்பிடுவோம். அந்த பொருள் பேர் அமில நீக்கின்னு பேர். அதில் என்னென்ன இருக்குன்னா மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு கரைசல் அதில் இருக்கும். 48வது மலேரியா நிவாரணி மருந்து எதுன்னா பைரிமீத்தமின். மலேரியா நிவாரணி மருந்து பைரிமீத்தமின். 49வது புரைத்தடுப்பான்கள் எவை? அயோடோஃபார்மும் ஒரு புரைத்தடுப்பான். 0.2% ஃபீனால் கரைசலும் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. புரைத்தடுப்பான எவைனா அயோடோஃபார்ம் மற்றும் 0.2% ஃபீனால் கரைசல். 50வது உணவு பதப்படுத்திகள் எவை? வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட் இதெல்லாம் உணவு பதப்படுத்திகள் எனப்படும். வினிகர், சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் அமிலம் மற்றும் சோடியம் நைட்ரேட். அதுனா பெர்மி அலகின் மீட்டர் மதிப்பு என்ன? 10⁻⁻15 மீட்டர். பெர்மி அலகின் மீட்டர் மதிப்பு 10⁻⁻15 மீட்டர். 2வது பூமியில் ஒரு மனிதன் நிறை 50 கிலோகிராம் எனில் அவற்றின் எடை எவ்வளவு? 490 நியூட்டன். பூமியில ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவற்றின் எடை எவ்வளவுன்னா 490 நியூட்டன். இந்த 50 9.8ஆல பெருக்குன்னா இந்த மதிப்பு வரும். 3வது முடுக்கத்தின் சமன்பாடு யாது? V - U/T. அதாவது திசைவேக மாறுபாடு
பை நேரம் என்பதோட சுருக்கம் தான் முடுக்கத்திற்கான சமன்பாடு v மைனஸ் u பை t என்பதாகும். நாலாவதுனா திசைவேகம் v காண உதவும் சமன்பாடு யாது? v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. திசைவேகம் v காண உதவும் சமன்பாடு v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. அஞ்சாவதுனா ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் என்னவாகும்? குறையும். அந்த குறைஞ்சிக்கிட்டே போய் பெரும உயரத்தை அடைந்து கடைசியா அந்த பொருளோட திசைவேகம் என்ன ஆகும்னா சுழி மதிப்பை பெறும். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் என்னவாகும்னா குறையும். பெரும உயரத்தை அடைந்து கடைசியா அதோட மதிப்பு சுழி மதிப்பை பெறும். ஆறாவதுனா திரவமானி எத்தத்துவத்தில் இயங்குகிறது? மிதத்தல் தத்துவத்தின்படி இயங்குகிறது. திரவமானி மிதத்தல் தத்துவத்தில் இயங்குகிறது. ஏழாவதுனா மின்னூட்டத்தின் அலகு யாது? குழும். மின்னூட்டத்தின் அலகு குழும். எட்டாவதுனா ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது? அம்மீட்டர். ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். ஒன்பதாவதுனா காணல் நீர் தோன்ற காரணமான ஒளி பண்பு என்ன? முழு அக எதிரொலிப்பு. காணல் நீர் தோன்ற காரணமான ஒளி பண்பு எதுன்னா முழு அக எதிரொலிப்பு. பத்தாவதுனா வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள்கள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். எடுத்துக்காட்டு அயோடின் மற்றும் கற்பூரம். 11ஆவதுனா சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க உதவும் அலை எதுன்னா மீயொலி. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க உதவும் அலை எதுன்னா மீயொலி. 12ஆவதுனா ஒரு இருண்ட இரவுல நமது கண்கள் மூலம் காண முடியும் விண்மீன்கள் எத்தனை? சுமார் 3000 விண்மீன்கள். ஒரு தடவை நம்ம பார்க்கக்கூடிய அந்த விண்மீன்கள் நட்சத்திரம் எத்தனைன்னா 3000 விண்மீன்களை பார்க்கலாம். 13ஆவதுனா டீமோஸ் மற்றும் போபோஸ் துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? செவ்வாய்க்கோள். டீமோஸ் மற்றும் போபோஸ் துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எதுன்னா செவ்வாய். 14ஆவதுனா கூழ்ம துகள்களை நுண்ணோக்கியில பார்க்கும்போது இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் இயக்கத்தின் பெயர் என்ன? பிரவுனியன் இயக்கம் என்ற. கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராகவும் வேகமாகவும் நகரும் இயக்கத்தின் பெயர் பிரவுனியன் இயக்கம் என்ற. 15ஆவதுனா ஆல்பா துகள்களை கொண்டு தங்க தகட்டினால் சிதறல் அடையும் சோதனையை செய்தவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட். ஆல்பா துகள் சோதனையின் பேரு செய்தவர் ரூதர்ஃபோர்ட். 16ஆவதுனா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையின் பெயர் என்ன? ராஜ திராவகம். 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை ராஜ திராவகம் எனப்படும். 17ஆவதுனா வயிற்றினுள் ஏற்படும் எரிச்சலை குணப்படுத்த உதவும் மருந்து எது? மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் அமில நீக்கி என்று சொல்லுவாங்க. வயிற்றில் ஏற்படும் எரிச்சலை குணப்படுத்த உதவும் மருந்து மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. 18ஆவதுனா தொட்டி சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இண்டிகோ சாயம். தொட்டி சாயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இண்டிகோ சாயம். 19ஆவதுனா தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. தமிழ்நாட்டோட மாநில பறவை எதுன்னா மரகத புறா. 20ஆவதுனா
மைட்டாசிஸ் செல் பகுப்பினை முதலில் கண்டறிந்தவர் யார்? பிளமிங். கிபி 1879 கண்டுபிடிக்கிறார். மைட்டாசிஸ் செல் பகுப்பினை முதலில் கண்டறிந்தவர் பிளமிங். 21வது வினா, உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி எது? கல்லீரல். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல். 22வது வினா, உலக உணவு தினம் என்று? அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. 23வது வினா, புளோரிகல்ச்சர் என்பது என்ன? பூ வளர்ப்பு முறை. புளோரிகல்ச்சர் எனப்படும். 24வது வினா, ஆப்பிரிக்க தேனீயின் பெயர் என்ன? ஏபிஸ் ஆடம்சன். ஆப்பிரிக்க தேனியோட பேர் என்னன்னா ஏபிஸ் ஆடம்சன். 25வது வினா, நைட்ரஜனை நைட்ரேட்டாக வெளியேற்றும் பாக்டீரியா இது? சூடோமோனஸ் பாக்டீரியா.